ஆக்சுவலாக இந்த நந்தா வந்து எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு, லண்டன்லேயே எனக்கு அறிமுகமானார். அந்த டைம் நான் லண்டனில் சிம்பு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அவரோட கேமரா தான் எங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் இந்த படத்தோட ட்ரெய்லர் மாதிரி ஒரு கட் பண்ணி டீசர் காமிச்சு என்னங்க இது என்ன பண்ணியிருக்கீங்க, தமிழ் படமா இல்லை ஹாலிவுட் மூவியா? ஏன்னா இவங்க அணு வந்து எனக்கு நல்லா பார்த்துருக்கேன், இவங்க என்ன ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன அது? தமிழ் படம் தான் சார்ன்னு இவர் சொல்ல எனக்கு ஒன்றுமே முடியல. அப்புறம் சிம்புக்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன், இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு நந்தா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனிதன். ரெண்டாவது சினிமான்ட்டு தான் வீடு போய் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே கேமராவாக இருக்கும். என்ன நம்ம கேமரா இல்லாமல் சின்ன அந்த கேமரா இந்த கேமரா ஏகப்பட்டது, அது கூட வாழ்ந்துட்டுருக்கார் அவர் குடும்பமும். அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் இது நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த ப்ரொடியூசர்ஸ் மேலும் மேலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய படம் எடுக்கணும். ஏன்னா லண்டன் பவுண்ட்ஸ் வந்து எப்படின்னா 100 பவுண்டுன்னா நம்ம ஊரில் 100 டைம். அதனால் கொஞ்சம் அங்கேருந்து இழுத்துன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ.